Hi friends, நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம உலக புகழ்பெற்ற ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு போறோங்க. ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு நம்பப்படுற இந்த ஒரு கோயிலுக்கு நம்ம போறோம். குருவாயூரப்பன் திருக்கோயிலுக்கு போறோங்க. இந்த கோயிலை பத்தியான முழு விவரங்கள், இந்த கோயில்ல எங்களுடைய அனுபவங்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க. இவர் ஏன் இவ்வளோ புகழ் பெற்றவர், இவருக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம், இவருக்கு ஏன் இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க, இவருடைய புராணம் என்ன, வரலாறு என்ன, அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூமில் இருக்கோம், குருவாயூர்லேயே தான். இப்போ நம்ம கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆகுது. 3 மணிக்கெலாம் குருவாயூர் நடை திறந்துருவாங்க, காலையில் 3 மணிக்கு. இப்போ நான் இந்த கோயிலோடைய சின்ன இந்த டைமிங் விவரம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய காஸ்டியூம் பார்த்துக்கோங்க. இந்த காஸ்டியூம், இந்த ட்ரெஸ் கோடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக குருவாயூரில் கடைபிடிப்பாங்க. கீழே வேஷ்டி, மேலே மேலாடை தான் உடம்ப செஸ்ட்டை மூடுற மாதிரி மேலாடை எதுவும் இல்லாத மாதிரி ஆண்களுக்கு. பெண்களுக்கும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் தான் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ டெம்பிள் கோயில் திறந்துருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா 3:12 வரைக்கும் உச்சி பூஜை. அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா கோயில் மூடி இருக்கிற நேரம் 1:30லேருந்து 4 வரைக்கும், 4:30 வரைக்கும் மூடி இருக்கும். திரும்பி ரியோப்பன் 4:30லேருந்து. அதுக்கப்புறமா வரிசையாக நிறைய பூஜைகள் இருக்குது. 9:15 வரைக்கும் உங்களுக்கு கோயில் திறந்துருக்கு. அதுக்கப்புறமா கோயில் நடை சாத்தப்படுது. இதுதான் கோயில் டைமிங். ஓகே, நம்ம போகலாம். இங்கே தாங்க நாங்கள் தங்கியிருந்தோம். மணி பார்த்திங்கன்னா இப்போது 3:30 ஆகுது. இப்போ நம்ம கோயில் நோக்கி போகிறோம். இந்த ஹோட்டல்லேருந்து நம்ம கோயில் பார்த்திங்கன்னா 700 மீட்ரு கிட்டத்தட்ட வருது. நடந்து போகிற தூரம் தான். ஸோ நடந்தே போயிட்டுருக்கோம். இது தாங்க கோயிலுக்கு போகிற அந்த பிரதான சாலை. இங்கே ஒரு மிகப்பெரிய கருடனுடைய சுதை சிற்பம் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே அந்த விங்ஸும் மேலே அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மரத்தோடைய கிளையும் ஒரே மாதிரி இருக்கு இல்லை? அருமை. நிறைய கடைகள் இருக்குது உங்களுக்கு. இந்த வீதி முழுக்க நீங்கள் நிறைய இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாவ், உங்களுக்கு பாருங்கள், காலையில் 3:30 மணிக்கு நல்ல ஒரு ஜனமாக இருக்குங்க. நிறைய மக்கள் இருக்காங்க. மக்கள் நடமாட்டம் இருக்குது. இங்கே சபரிமலை ஐயப்ப சுவாமிகள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பாருங்க, தீபஸ்தம்பம், மிக உயரமான ஒரு தீபஸ்தம்பம். கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு 20 அடி. கீழே பாருங்க, கூர்மம் தாங்குற மாதிரி. நம்ம கோயிலுக்கு போவோம். கோயிலை நோக்கி போயிட்டுருக்கோங்க. இப்போ இந்த குருவாயூர் கிருஷ்ணர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குருவாயூரப்பன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் தாங்க, குழந்தை கிருஷ்ணர். இவர் யாருன்னா வாசுகிக்கும், அதாவது அவங்க பெற்றெடுத்த அவங்க தாய்க்கும் தந்தைக்கும் இவர் காட்சி தந்த தெய்வம் இவர். இந்த குருவாயூரப்பன் அவர் தான் இவர். நம்ம இப்போது அவரை தரிசனம் பண்ண போகிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இவருடைய இந்த திருமேனியானது மிக சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான், பிரம்மா அவங்கெல்லாம் வச்சிருந்து அவங்க கிட்ட இருந்து வந்தது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. மிகப்பெரிய நிறைய புராண கதைகள் இவருடைய இந்த விசேஷ திருமேனிக்கு பின்னாடி இருக்குங்க. அவ்வளோ பேர் தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போ போயிட்டுருக்காங்க. இங்கே இந்த கிருஷ்ணரை தொட்டு பூஜை பண்ணுற இந்த மேல் சாந்தி பார்த்திங்கன்னா வீட்டுக்கெலாம் போகக்கூடாதான், இந்த கோயிலுக்குள்ளவே தான் இருக்கணுமா. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மேல் சாந்தி, இந்த தலைமை அர்ச்சகர் அப்படின்னு சொல்லலாம், அவரை இங்கே நிர்ணயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நிறைய ரிச்சுவல்ஸ் ரொம்ப கடைப்பிடிக்கிற ஒரு கோயிலாக இந்த குருவாயூரப்பன் கோயில் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காணொலியை முழுமையாக பார்த்துக்கிட்டே இருங்க.
எல்லா அந்த கோயிலை பற்றியான முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இப்போ நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம். அங்கே வந்து எங்களுடைய அனுபவம் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். பாருங்க, 2 பக்கமும் கடை, நிறைய கடைகள் இருக்குது. ஃபேன்சி ஸ்டோர்ஸு இது அதுன்னு நிறைய இருக்குது. உணவு சம்மந்தப்பட்ட கடைன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க, அந்த என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கிறோம். அப்படியே பிரம்மாண்டமாக கேரளா பாணியிலே இருக்கிற அந்த ஆர்ச், அந்த ஓடுகள், அது எல்லாமே இருக்குது. நிறைய ஐயப்ப சுவாமி பக்தர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த கோயிலில் இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, ஏசியன் எலிஃபண்ட்ஸ், அதாவது ஆண் யானைகள் இந்த கோயிலில் நிறைய வச்சுருக்காங்களாம். இங்கே பாருங்கள், வுட்டு கார்விங்ஸ். நேராக கோயில் தாங்க, குருவாயூரப்பன். வசுதேவருக்கும் தேவகிக்கும் இப்படி தான் வந்து பிறந்த உடனே காட்சி தந்தாராம். அதனால் துவாரகைக்கு ஈக்குவலான சேத்திரம் இந்த சேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 கரங்களில் சங்கு, சக்கரம், தாமரை, கதை, அதோட துளசி மாலையோட இந்த பெருமாள் ரொம்ப அற்புதமாக காட்சி தராரு. நம்ம போகலாம். கிட்ட நெருங்கிட்டோங்க, சுவாமி திருக்கோயிலுக்கு ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். அவ்வளோ நேரம் ஆகாது தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைமுக்கு வந்தால் நீங்கள் ஒரு 6 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினையே பிடிச்சிடலான்ற மாதிரி இங்கே இருக்கிற ஒரு கேரளத்து நண்பர் சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக காலையில் விடிய காலையில் போனீங்கன்னா தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல க்ரௌடுங்க, நிறைய எக்கச்சக்கமான க்ரௌடு. விடிய காலையிலேயே அத்தி வர்றது ஞாபகம் வருது எனக்கு. விடிய காலையில் கிளம்பி போய் 12 மணிக்கெலாம் கிளம்பி போயிருக்கோம். அந்த மாதிரி தான் நேராக சுவாமியோடைய சன்னதிங்க. இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஸ்பெஷல் என்ட்ரி, இந்த விஐபி தர்ஷன் அதெல்லாமும் இருக்குது. 1000 ரூபாய், 4500 ரூபாய் அந்த தர்ஷன்லாமும் இருக்குது. இதுதான் சுவாமியோடைய அந்த முன் வாசல், முன் கோபுரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஸ்தம்பமானது இருக்குங்க. ஐயப்ப சுவாமிகள். இந்த குருவாயூரப்பன் இங்கே எப்படி வந்தார் அப்படின்ற ஒரு புராணம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. வேற எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த கோயிலில் இருக்கு. இந்த கோயிலில் இருக்கிற இந்த குருவாயூரப்பனுடைய இந்த சிலையானது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதுன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, இந்த சிலை, இந்த குருவாயூரப்பன் எப்படி இங்க வந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குருவாயூரப்பன் சிலையானது ஒரு விசேஷ திருமேனிங்க. பதலஞ்சனா அப்படின்ற ஒரு சிலை, அந்த சிலை வடிவத்தில் இந்த சிலையானது இருக்கு. இதை மகாவிஷ்ணுவே வைகுண்டத்தில் உருவாக்கி இருக்காரு. இந்த சிலை, இந்த கிருஷ்ணர் எப்படி இருப்பார்னா 4 கரங்களுடன் அழகா இருப்பாரு. 4 கரத்துல சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஏந்தி துளசி மாலையோட இருப்பாருங்க. இந்த விக்கிரகமானது மகாவிஷ்ணுவினால படைக்கப்பட்டது. அது சிவனிடமும் பிரம்மாவிடமும் போயிட்டு அதுக்கப்புறமா அரசனான சுதாபர் அப்படின்றவர் குழந்தை வரம் வேண்டி பிரம்மாவை வழிபடுறாரு. பிரம்மா இந்த ஒரு விக்கிரகத்தை, இந்த
குருவாயூரப்பனை அவருக்கு தராரு. அவரு பூஜை பண்றாரு. சுதாபர் மனைவியோட பூஜை பண்ணிட்டு இருக்காரு. மகாவிஷ்ணு தோன்றி இதே விக்கிரகம் உனக்கு 3 ஜென்மத்துல உனக்கு பூஜை செய்ய வாய்ப்பு கிடைக்கும், அதே மாதிரி அந்த 3 ஜென்மத்திலும் நான் உங்களுக்கு மகனா பிறப்பன்னு வரம் தராரு. அதே மாதிரி சத்தியயுகத்துல பிரச்சனை கர்ப்பராகவும், திரேதா யுகத்துல வாமனராகவும், துவாபர யுகத்துல கிருஷ்ணராகவும் மகாவிஷ்ணு பிறந்து அவங்களுக்கு வரமளிச்சிருக்காரு. இந்த சிலையானது, இந்த விக்கிரகத்தை கிருஷ்ணரே வழிபட்டிருக்காரு. இதை கொண்டு போய் உத்தவர் அப்படின்னு கிருஷ்ணருடைய சித்தப்பா மகன், அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பக்தன், கிருஷ்ணருடைய பக்தன், அவருக்கு அளித்து நான் போயிட்டதுக்கு அப்புறமா இந்த சிலைக்குள்ளே தான் நான் இருப்பேன். இந்த ஒரு சிலையை யார் வழிபடுறாங்களோ, யார் தஞ்சமடைகிறாங்களோ அவங்களுக்கு நான் பாதுகாவலனா, அவங்களுக்கு நான் எல்லாமும் அளித்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போறாரு. துவாரகை நீர்ல முழுகுது. இந்த சிலையானது நீர்ல மிதக்கும் பொழுது தேவர்களின் குருவான பிரகஸ்பதி இந்த சிலையை எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறமா எங்க போகலாம், எங்க போய் இந்த சிலையை பிரதிஷ்டை செய்யலாம்னு யோசிக்கிறாரு. அந்த சமயத்துல வாயு, அவருடைய முதன்மை சீடன் வாயுவையும் கூட்டுக்கிட்டு 2 பேரும் உலகம் முழுக்க தேடி இந்த ஒரு இடம் கேரளத்துல இந்த பாலக்காட்டுக்கு பக்கத்துல இங்க வராங்க. இங்க பரசுராமரையும் பார்க்கறாங்க. பரசுராமரும் இந்த சிலையை தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. சரி, ஒரு இடத்துல போய் பிரதிஷ்டை செய்யலாம்னு இடத்தை தேடும்பொழுது இந்த ஒரு இடத்துக்கு வராங்க. இங்க பரமசிவனும் பார்வதி தேவியும் இருப்பதாக அவங்களுக்கு தோன்றுது. இங்க இருக்கிற இந்த குளத்துல பரமசிவன், சிவபெருமானே இந்த குளத்துக்குள்ள தவம் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த குளத்துக்கு அந்த கரையில இருக்கிற, இப்போ இந்த குளம் சின்னதா இருக்கு, அந்த சமயத்துல மிகப்பெரிய குளமா இருந்திருக்கு. அந்த கரையில மம்மியூர் அப்படின்ற ஊர்ல சிவபெருமானும் பார்வதி தேவிக்கும் கோயில் இருந்திருக்கு. அந்த கோயில் இப்ப குருவாயூர் கோயில்ல வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோயிலுக்கும் கண்டிப்பா போகணும்ன்றது இந்த கோயிலுடைய ஒரு வழிபாட்டு விதிமுறை அப்படின்னு சொல்லணும். அப்போ சிவனும் பார்வதியும் இந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்து இந்த இடத்துல நீங்க பிரதிஷ்டை செய்யுங்கன்னு அனுமதி தராங்க. அதன் பிறகு இந்த இடத்த சுத்தம் செய்து குருவும் வாயுவும் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்ததுனால இந்த ஊருக்கு குருவாயூர் அப்படின்ற பேர் வந்திருக்குங்க. இதுதாங்க இந்த கோயிலுடைய புராணம். அதன் பிறகு குருவாயூர் மகாத்மியம்ன்ற நூல்ல இங்க இந்த குருவாயூரப்பனுடைய மகிமைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தக்ஷகன்ற ஒரு நாகத்தை அழிக்கிறதுக்காக ஜனமேஜர் ஒரு யாகத்தை நடத்துறாரு. அதுல பல நாகங்கள் பலியாகுது. தக்ஷகன் வரத்துக்கு முன்னாடி இந்த யாகம் நிறுத்தப்படுது. ஆனா விழுந்து அழிந்து போன பல பாம்புகளுடைய அந்த பாவம் இந்த ஜனமேஜயருக்கு வருது. தொழுநோய் ஏற்படுது. அவருக்கு தொழுநோயினால ரொம்ப அவதிப்படுறாரு. ஆத்ரி மகரிஷி இந்த ஒரு இடத்துல இந்த குருவாயூரப்பனை வணங்கினா உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 10 மாதங்கள் தங்கி இருந்து வழிபட்டதுனால அவர் குணமடைகிறாரு. அதன் பிறகு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குங்க. மம்மியூர் இந்த ஊருக்கு பக்கத்துல, அதாவது குருவாயூருக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இந்த மம்மியூர் சிவன் கோயில் இருக்கு. இந்த சிவன் கோயில் அவ்வளவு பிரபலமான கோயில் கிடையாது, அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் கிடையாது. அது ஏன் அப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி மம்மியூர் கோயில் தான் ரொம்ப புகழ்பெற்ற கோயிலா இருந்திருக்கான். இப்போ குருவாயூர் கோயில் ரொம்ப புகழ்பெற்ற கோயிலா மாறி மம்மியூர் கோயில் கொஞ்சம் பிரபலம் இல்லாம இருக்கு. அதற்கு காரணமா ஒரு கதை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேரமான் பெருமான் நம்மளுக்கு தெரியும், 63 நாயன்மார்கள் ஒருவர். அவருடைய பரம்பரையான அந்த பெருமாள் பரம்பரையில வந்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சைவர்கள், சிவபக்தர்கள். அவங்க சிவன் கோயில்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல இந்த மம்மியூர் சிவன் கோயில் அவ்வளோ ஒரு ஆட்சியாளர்களுடைய ஆதரவோட ரொம்ப சிறப்பா செழிப்பா இருந்திருக்கு. அதே நேரத்துல இந்த குருவாயூர் கோயில் ரொம்ப பிரபலம் இல்லாம, ரொம்ப விளக்கு எரிக்க கூட முடியாத அளவுக்கு ஏழ்மையான நிலைமையில இந்த குருவாயூர் கோயில் இருக்கு. அப்போ ஒரு பெரியவர் இந்த மம்மியூர் கோயிலுக்கு போயிருக்காரு. போயிட்டு இரவு தங்குறதுக்கும் உணவுக்கும் கேட்டிருக்காரு. அப்போ அந்த மம்மியூர் கோயிலில் இருக்கிறவங்க, இல்லை இங்கே இல்லை, நீங்கள் குருவாயூர் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு குருவாயூருக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் குருவாயூரில் ரொம்ப அவர் உபசரிச்சிருக்காங்க. ஒரு சின்ன பையன் அவரை உபசரிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் அவர் ரொம்ப அவருடைய மனம் உருகி இந்த கோயில் நல்லா வரணும்னு அவர் வேண்டி இருக்காரு. அதன் பிறகு இந்த கோயிலானது, இந்த குருவாயூர் கோயிலானது இவ்வளோ பிரபலமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த மம்மியூர் கோயில் கொஞ்சம் பிரபலம் கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இது கோயில்களுக்குள்ளேயே இப்படி ஏன் இருக்குன்றதுக்கான கதைகள்
இந்த மாதிரியான நிறைய கதைகள் இந்த கோயிலை ஒட்டி இருக்குங்க. இந்த குருவாயூர் கோயில் பற்றியான வரலாற்று குறிப்புகளை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி சொன்னது எல்லாமே புராணம், ஆதாரங்களுடன் இருக்கும் வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இந்த கோயில் ஆழ்வார்களால் மங்களாசாசனமும் தரப்படாத கோயில். அதாவது 108 திவ்ய தேசத்தில் இந்த கோயில் கிடையாது. இருந்தாலும் ரொம்ப பிரபலமான கோயிலாக இந்த கோயில் மாறி இருக்கு. 14ஆம் நூற்றாண்டுல கோக்கசன் தேசம் அப்படின்ற ஒரு தமிழ் வரலாற்று படை இந்த குருவாயூர் பற்றியான குறிப்புகள் இருக்கு. இந்த குருவை அப்படின்றது கடலை குறிப்பது. கடலுக்கு பக்கத்துல இந்த ஊர் இருக்கிறதுனால குருவாயூர் அப்படின்ற பேர் வந்திருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த கோயில் இவ்வளவு பிரபலமான கோயிலா மாறுறதுக்கு ஒரு போர் காரணமா இருந்திருக்கு. 17ஆம் நூற்றாண்டுல சாமுத்திரி வம்சத்தினருக்கும் திருநாவாய் வள்ளுவ நாட்டு ராஜாவுக்கும் ஒரு போர் ஏற்பட்டிருக்கு. அந்த போர்ல இங்க இருக்கிற மக்கள்னால வேறு எந்த கோயிலுக்கும் போக முடியாத சூழ்நிலை வருது. இந்த கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாமுத்திரி வம்ச தலைவரும் இந்த கோயிலுக்கு வராரு. இதனால அவரை பின்பற்றி நிறைய மக்கள் இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. 16ஆம் நூற்றாண்டு கடைசியில இது ஒரு புகழ் பெற்ற ஒரு புனித ஸ்தலமா மாறுது. அதன் பிறகு 18ஆம் நூற்றாண்டுல டச்சு நாட்டவர்கள் இந்த கோயிலை கொள்ளையடிக்கிறாங்க. டச்சு நாட்டவர்கள் கிட்ட இருந்து சமோரின் இனத்தினர் கிட்ட இந்த கோயிலானது வருது. அதன் பிறகு அவங்க கிட்ட இருந்து ஐதர் அலி கிட்ட இந்த கோயிலுடைய இந்த உட்பட்ட நிலம், இங்க இருக்கிற இந்த நாடு எல்லாமே ஐதர் அலி கிட்ட போகுது. அவர் 10,000 காசுகள் கொடுத்தா இந்த கோயிலை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவ்வளோ வருவாய் அவ்வளோ பணம் இந்த கோயில் இல்லாததுனால அங்கே வேண்டி அவர்கிட்ட இந்த கோயிலை இலவசமாக விடுவிச்சுக்கிறாங்க. அதன் பிறகு திப்பு சுல்தான் ஆட்சி காலம். அந்த திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் நிறைய கோயில்களை அவர் அழிக்கிறாரு. பெரிய கோயில்களுக்கு அவர் தீ வைக்கிறாரு. இந்த நேரத்தில் இந்த கோயிலில் இருக்கிற விக்கிரகங்கள், இங்கே இருக்கிற உற்சவர்கள் அது எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க. அதன் பிறகு உள்நாட்டு பணிக்கமார்கள் இந்த கோயிலை 75 ஆண்டுகள் காப்பாற்றி பராமரித்து பின்பற்றி வந்திருக்காங்க. 1931 இங்கே ஒரு மிகப்பெரிய சத்தியாகிரக போராட்டம் நடக்குது. என்னன்னா, கேளப்பன்றவர் கேரளாவின் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்த கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ள நுழையணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. காந்தியின் வேண்டுகோளின் படி அந்த உண்ணாவிரதத்தை அவர் முடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவருடைய அந்த போராட்டத்திற்கு எந்த விதமான பலனும் கிடைக்கல. 1947 குருவாயூருக்குள்ள எல்லா மக்களும் வரலாம் அப்படின்ற சட்டம் இயற்றப்பட்டு அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அனைத்து இந்துக்கள் அனைவரும் குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. 1970 இங்கே மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுவும் எல்லாம் எல்லா விக்கிரகத்தையும் காப்பாற்றி அதன் பிறகு 1973 புதுப்பிக்கப்பட்டு இந்த கோயிலானது இப்போ இருக்கிற இந்த ஒரு அமைப்பில் இருக்குங்க. தரிசனம் முடிஞ்சிருச்சுங்க. சுவாமி இதே மாதிரி தான் இருப்பார். இவன் நாங்கள் போக சொல்ல சந்தன காப்பு இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சின்னதாக இருப்பாருங்க. ரொம்ப ரொம்ப சின்னதாக இருப்பார். அவருடைய முகம் உங்களுக்கு தெரியும், உருவம் தெரியும். இந்த மயில் இது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா 1000 rupees டிக்கெட்டுக்கான பிரசாத பேகு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பழம் வாழைப்பழம் 2 இருக்குது. அப்புறம் சுகர் பிரசாதம் மஞ்சள் இருக்குது. நான் எடுத்து காட்டுறேன். இது மஞ்சள். இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை பிரசாதம். இப்போ நான் குருவாயூரோடைய என்னுடைய உள்ளே போய் நான் சுவாமி தரிசனம் பார்த்த அந்த அனுபவத்தை சொல்கிறேங்க. இதுதாங்க புது தரிசனம் கியூ. கோயிலுக்கு இடது பக்கத்தில் இருக்குது. இது அப்படியே உட்காந்து அப்படியே தள்ளி போவாங்க. அப்படியே ஒரு 1 hourல சுவாமி தரிசனம் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பக்தர்கள் அப்படியே இருக்காங்க பாருங்கள். இதுலேருந்து கியூ அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். குருவாயூரப்பன் தரிசனம் ரொம்ப அருமையான தரிசனம். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு இப்போ தான் வரேன். இப்போ நிறைய க்ரௌடு. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா
க்யூ தான், இந்த பொது தரிசன க்யூ தான். அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடு. நம்ம போயிட்டு அடுத்தடுத்த கோயிலுக்கு போனோன்னு சொல்லி 1000 ரூபா தரிசனத்தில் போயிட்டு நம்ம போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ரொம்ப அற்புதமான தரிசனம். உள்ள குருவாயூரப்பர் சின்னதாக அழகாக குட்டியாக அற்புதமாக காட்சி தந்தார். அதுக்கப்புறமா வந்து விநாயகர் சன்னதி, அனந்த பத்மநாத சுவாமி சன்னதி, பகவதி அம்மன் சன்னதி, அதுக்கப்புறமா ஐயப்பன் சன்னதிலாம் உள்ளே இருக்குது. இந்த பிள்ளையார் கண்ணு மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு அங்கே வழிபாடு பண்ணுற மாதிரி, அதை உருட்டி விளையாடுற மாதிரியான இதுவும் அங்கே இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம், ரொம்ப மன நிறைவாக இருந்தது. இந்த ஒரு விசேஷமான இந்த மூர்த்தி வந்து குரு, அதாவது பிரகஸ்பதி அவர்னாலையும் வாயுனாலையும் முயற்சி எடுக்கப்பட்டு இங்கே வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்படின்றதுனால குருவாயூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு. குருவாயூர் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவாமிக்கு பேர் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான திருப்தியான ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லணும். இந்த கோயிலை பற்றி நான் புராணங்கள், கதைகள், அதுக்கப்புறமா இந்த அற்புத திருமேனியோடைய புராணம், இந்த கோயிலோடைய வரலாறு, அது அனைத்தும் இந்த காணொலி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த அனுபவத்தை அனுபவிக்கணும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மூலயமா நிறைய விவரங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த காணொலியை இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.